ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு பச்சைப்பயிறு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த சின்ன கப்பில் இந்த அரை கப்பு போல் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். பச்சைப்பயிறு 8 மணி நேரம் போல் ஊறும்போது நல்லா வெந்து வரும். மினிமம் 5 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். எல்லா பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு இது மாதிரி சமன்படுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி அளவு தெரியும். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தணும்னா போதும். இது நல்லா ஊறின பருப்புங்கிறதுனால ஈஸியாகவே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். தண்ணி பத்தாமையும் ஊற்றக்கூடாது, பருப்பு நல்லா வேகாது. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா சரியாக இருக்கும். இப்போ குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி இல்லை. ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்துச்சுன்னா வடித்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் குழையலை. இப்படி கையில் எடுத்து மசிச்சா நல்லா மசிக்க வருது. பருப்பு ரொம்ப குழஞ்சாலும் சரியான கன்சிஸ்டன்சியில் வராது. இப்போ சரியாக இருக்குது. இது இருக்கட்டும். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். அரை கப் பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இதுக்கு கருப்பட்டி தான் சேர்த்துக்கணுங்கிறதால வெல்லம் இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பட்டியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கருப்பட்டி நல்லா உருகி வரட்டும். நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு கருப்பட்டியும் நல்லா ஒன்று சேர்ந்து குழைய வெந்து வரட்டும். கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை சேர்த்துக்கலாம், கொப்பரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் சரியான பக்குவம். இப்படி இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வேறொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஆப்ப சோடா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை பயிரும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட சுக்கும் ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கனால சூடோடு எடுத்தோம்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். அதுக்காக தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன பால்ஸை உருட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி இருக்கிறதுனால கையில் ஒட்டாது. ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன். சின்ன பால்ஸாக தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு பால்ஸை மைதா மாவுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு மைதா மாவை கரைச்சி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா உடஞ்சிரும். இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரே நேரத்தில் நிறையா சேர்த்திக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்தும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போடலாம். அப்போ தான் ஈவனாக கலர் வரும். ஈவனாக எல்லா பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு. எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க காமதேனு அக்ஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.